இந்த உடுப்பு கொழுவுற கேங்கரில் இவ்வளவு ஐடியாவா என்று யோசிப்பீங்கள். அது எப்படி என்று பார்க்குறதுக்கு முதல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜன் குக்கிங் சேனல். வீடியோவை முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். டிப்ஸ் நம்பர் 1. இந்த கேங்கரை பார்த்தீங்களென்றால் நான் கை துடைக்கிற டவல் கொழுவக்கூடிய கோல்ட்ரா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் இது போல் எப்படி கேங்கரும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த பிங்க் கலரை தான் நான் இன்றைக்கு எடுத்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். எல்லாருடைய வீடுகளிலும் இது போல் கை துடைக்கக்கூடிய டவலோ அல்லது ஏதாவது ஒரு துணியோ இருக்கும். இதை நாங்கள் இது போல் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பின்னோ அல்லது ஏதாவது ஒரு ஆணியோ நாங்கள் கொழுவி இந்த டவலை நாங்கள் அதில் மாட்டும்போது சில வேளையில் இது எங்களுக்கு கலண்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த டவலும் கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த டவலை இதில் இருக்கக்கூடிய இந்த கேங்கரில் நான் மடித்து இந்த கேங்கரை கொண்டை அதில் நான் கொழுவி விட போகிறேன். இப்படி நாங்கள் கொழுவி விட்டுட்டு நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்களென்றால் இந்த டவலும் எங்களுக்கு கிளியாது. அதை விட அந்த டவல் கொழுவி இருக்கிறதும் எங்களுக்கு உடைஞ்சு வராது. இந்த டிப்ஸும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 2. இப்போ பார்த்திங்களா நான் மல்டி யூஸ் கேங்கிங் பேக் கொண்டு தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நான் இது போல் ஒரு கிச்சன் டவல் ஒன்று தான் எடுத்திருக்கிறேன். இந்த கிச்சன் டவலை இதே போல் இந்த கேங்கருக்குள்ளே போட்டுட்டு இந்த மேல் பகுதியையும் நாங்கள் தச்செடுக்க வேணும். அதே போல் கீழ்ப்பகுதியை நாங்கள் இதே போல் மடிச்செடுத்துட்டு 2 கரையும் தச்சு அந்த சென்டர் பகுதியை நாங்கள் தச்சு விட வேணும். இப்போ நான் தச்சுட்டு கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, இது போல் நீங்களும் தச்செடுக்கணும். நான் தையல் மிஷினால் தச்செடுத்திருக்கிறேன். நீங்கள் கைகளால் கூட இதை தச்செடுக்கலாம். அல்லது உங்கள்கிட்ட க்ளூக்கன் இருந்தால் நீங்கள் அதால் கூட ஒட்டி விடலாம். ஆனால் தச்சா மட்டும்தான் எங்களுக்கு இது லாங் டைம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துல இதை கேங் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நான் தேவையான இந்த பில்லுகள் லெட்டர்கள் எல்லாம் வைக்க போகிறேன். அதோட இந்த டயரியும் ஒன்று நான் இதுக்குள்ளே வச்சு விட்றேன். இதுக்குள்ளே நாங்கள் இது மட்டும் இல்லை, நாங்கள் இதுக்குள்ளே சீப்போ அல்லது தலைக்கு போடக்கூடிய அந்த கிளிப்போ அல்லது நாங்கள் போடக்கூடிய அந்த கண்ணாடியோ எங்களுக்கு என்ன அவசரத்துக்கு தேவையோ நாங்கள் அதுகளை கூட நாங்கள் இதுக்குள்ளே போட்டு வைக்கலாம். இது மட்டும் இல்லை, பார்த்தீங்களென்றால் நாங்கள் இதுக்குள்ளே ஏதாவது புத்தகம் வாசிக்கிற பழக்கமுடையவர்களாக இருந்தால் அந்த புத்தகங்களை கூட நாங்கள் இதுக்குள்ளே வச்சு விடலாம். எல்லாட்டிக்கு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மெடிசின், அதாவது நாங்கள் அப்பப்போ எடுக்கக்கூடிய அந்த மெடிசினை நாங்கள் மறந்து போகாமல் அதை யூஸ் பண்ணி கொள்றதுக்காக இந்த மெடிசினையும் நாங்கள் இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னால் அப்பப்போ எங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி நாங்கள் தச்சு வச்சிட்டோம்னால் எங்களுக்கு இது மல்டி யூஸ் கேங்கிங் பேக்காகவே நாங்கள் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 3. இப்போ இந்த கேங்கரை யூஸ் பண்ணி பார்த்தீங்களென்றால் அழுக்கான உடுப்புகள் போடக்கூடிய ஒரு கேங்கிங் பேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இது போல் ஒரு லாங் டிஷர்ட் ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கைகளை நான் உள்ளுக்குள்ளே மடித்து விட்டுருக்கிறேன். நீங்கள் பாருங்க, பார்க்க இது போல் தான் இருக்குது. இந்த அடிப்பகுதியையும் நான் இப்படி ஒரு முடிச்சு போட்டு விட போகிறேன். இப்படி முடிச்சு போட்டு விட்டுட்டோம்னால் இது ஒரு பேக் மாதிரி எங்களுக்கு இருக்கும். அதுக்கு பிறகு அழுக்கான உடுப்புகளை நாங்கள் இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னால் எடுத்து நாங்கள் இதை வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை விட பார்த்தீங்களென்றால் இதை நாங்கள் ஒரு ஓரத்தில் கொழுவி விட்டுட்டோம்னால் பார்க்கும்போது எங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். நாங்கள் ஒரு அழுக்கு துணியல் போடக்கூடிய கூடையை வச்சு யூஸ் பண்ணுறதை விட நாங்கள் இப்படி செய்து விட்டோம்னால் பிள்ளைகள் கூட தங்களுடைய உடுப்புகளை எடுத்து அதுக்குள்ளே போட்டு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 4. வீட்டில் பார்த்திங்கன்னா அதுவும் கிச்சனில் இதே போல் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணி போட்டோ அல்லது ரீஃபில் பண்ணி போட்டோ நாங்கள் இதே போல் பேக்குகள் நிறைய வச்சுருப்போம். அப்படியான பேக்குகள் சில வேளைகளில் எங்களோட கபேட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமலும் இருக்கும். இப்போ இந்த பேக்குகளை பார்த்திங்கன்னா இதே போல் நல்லா மடித்து எடுத்து வச்சுட்டு இந்த பேக்கை நான் இப்படியே கொண்டை ஒரு கேங்கர் ஒன்று நான் இந்த கிச்சனு
கபர்ட்டுக்குள்ளே அந்த உள்ளுக்குள்ளே நான் கொழுவி இருக்கிறேன். எத்தனை பேக்கையும் நாங்கள் இதே போல் ஒரு உடுப்பு காயவுற கிளிப்பை வச்சு நாங்கள் இதில் நல்ல வடிவாக அடுக்கி கொழுவி விடலாம். இப்படி கொழுவி விடுறதால பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு இடமும் மிச்சமாகும், அதை விட பார்க்கும்போது நீட்டாகவும் இருக்கும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 5. இப்போ பார்த்தீங்களென்றால் நான் இந்த கிச்சன் டவலை வச்சு நான் ஒரு ஸ்டோரேஜ் பேக் கொண்டு தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இந்த பேக் எதுக்கண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் உடுப்பு காயவுற நிறைய கிளிப்புகள் வச்சுருப்போம். அந்த கிளிப்புகள் எங்களுக்கு அடிக்கடி துளைஞ்சு போகிறது. இதால் இப்படி ஒரு பேக் கொண்ட நாங்கள் செய்து வச்சுட்டோம்டா அதுக்குள்ளேயே நாங்கள் போட்டு வச்சக்கூடிய மாதிரியும் இருக்கும், ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்களென்றால் நான் இந்த 2 கரை பகுதியையும் மேல் பகுதியை அந்த கேங்கருக்குள்ளே விட்டு தச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் பாருங்கோ, இது ஒரு பேக் மாதிரி எங்களுக்கு இது வந்திருக்குது. இப்போ இதை நான் ஒரு இடத்துல கொழுவி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பு காய விடக்கூடிய இந்த கிளிப் எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். இப்படி போட்டு வைக்கிறதால நாங்கள் தேடவும் தேவையில்லை, தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 6. நிறைய துப்பட்டா வச்சுருப்போம். இந்த துப்பட்டா தேவைக்கு தேடும்போது அது எங்களுக்கு கையிலேயே கிடைக்காது. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு கேங்கர் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதே போல் மடிச்சிட்டு இந்த துப்பட்டா எல்லாத்தையும் இதில் கொழுவி விட்டுட்டு இந்த கேங்கரை கொண்டு ஒரு இடத்துல நாங்கள் கொழுவி விட்டுட்டோம்னால் எந்த துப்பட்டா எந்த இடத்துல எங்களுக்கு தேவைப்படுதோ அந்த நேரம் நாங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட பார்த்திங்கன்னா இப்படி நாங்கள் வைக்கிறதால தேடவும் தேவையில்லை, எங்களுக்கு இது கசங்கி போயும் இருக்காது, பார்க்கும்போது நீட்டாகவும் எங்களுக்கு இருக்கும். திருப்பியும் நாங்கள் அந்த இடத்துல கொண்டு வச்சு போட்டு தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 7. நாங்கள் வீட்டில் கை துடைக்கிறதுக்காக இது போல் நிறைய ரோல் பேப்பர் வச்சுருப்போம். ஆனாலும் இது கடைகளில் வாங்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹோல்டரில் தான் நாங்கள் வச்சுருப்போம். அது நாங்கள் காசு கொடுத்து தான் வேண்டி வரும். ஆனால் அதுக்கு அவசியமே இல்லாமல் நாங்கள் இந்த டிஷ்யூ பேப்பர் ஹோல்டரை நாங்கள் வீட்டிலேயே செய்து கொள்ளலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் இந்த கேங்கரை எடுத்து ஒரு அளவான பகுதியை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இங்கே பாருங்க, கட் பண்ணி முடிய இதே போல் தான் எங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை நான் இதில் கொழுவி விட்டுட்டு பாருங்க, இதை கொண்டை நான் இந்த கபர்ட்டில் ஒரு கதவு பகுதியிலேயே நான் கொழுவி விட போகிறேன். கொழுவி விட்டுட்டு நாங்கள் இதே போல் இழுத்து கிழிச்சு எடுத்தால் எங்களுக்கு பாருங்க இவ்வளவு நீட்டாக இது இருக்குண்டு பார்க்கும்போது எங்களுக்கு இது அழகாகவும் இருக்கும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 8. இந்த கேங்கரை பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருடைய இந்த பெல்ட்டையும் நாங்கள் இதில் கொழுவி விடலாம். இப்படி கொழுவி விடுறதால நாங்கள் தேட வேண்டிய தேவையும் இல்லை. இதை நாங்கள் இப்படி ஒரு இடத்த கொழுவி விட்டால் பார்க்கும்போது நீட்டாகவும் இருக்கும், தேவைப்பட்ட நேரம் எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேங்கர் ரீயூஸ் ஐடியா உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களை சேரும். ஓகே, பபாய்.